கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதனால் ஆலோசனை பகுதியாக ஒரு தாயார் தன் கணவர் இறந்துட்டாரு. இறந்து ஒரே மகன் அவனை படிக்க வைக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு அனுப்பும்போது ஒரு வேதாகமத்தை அவன் கையில கொடுத்து அனுப்புறாங்க. சொல்லும் போது அந்த ஹாஸ்டலுக்கு விடும்போது, மகனே இந்த வேதத்தை மாத்திரம் தினந்தோறும் நீ படி, அந்த வேதத்து மூலியமா அதுல நீ படிச்சு அந்த வசனத்தை நீ கை கொள்ளும் போது நீ ஆசீர்வாதமா இருப்ப, வேதத்தை மாத்திரம் நீ டெய்லியும் படிச்சு அவன மகனே சொல்லி ஹாஸ்டல்ல விட்டு வருவாங்களாம். அப்படியே ஹாஸ்டல்ல விட்டு வரும்போது ஒரு சில மாதங்கள் ஆயிட்டு, அப்போ இவங்க போன் பண்றாங்க, மகனே பைபிள் படிச்சியா, வேதத்தை தினந்தோறும் படிக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மகன் சொல்லுவாப்பில்லையா. அப்போ ஒரு சமயம் காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றானா, அம்மா இதுமாரி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், மகனே நீ வேதத்தை படி, வேதத்தை படிய ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஐயோ இப்போ கூட நீ வேதத்தை படிக்க சொல்றியா, ஃபீஸ் கேட்குறாங்க ஹாஸ்டல்ல, ஃபீஸ் கட்டுமா அப்படின்னு சொல்றப்ப இல்லை நீ வேதத்தை மாத்திரம் படி, ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே கோவப்பட்டு அவன் ஃபோன் வச்சிருவான். இது போல திரும்பவும் ஒரு சமயம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலைன்னா நீங்க வீட்டுக்கு போயிடணும், இங்க ஹாஸ்டல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ அப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றப்போ நீ வேதத்தை மாத்திரம் படி மகனே, கட்டாயம் நீ ஃபீஸ் கட்டிடலான்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே கோவப்பட்டு அவன் ஃபோனை வச்சிருவான். ஒரு கட்டத்துல ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீ ஃபீஸ் கட்டின பிற்பாடு ஹாஸ்டலுக்கு பாப்பான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்ச பிற்பாடு அவன் வேகமா வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட சொல்லுவானா, என்னப்பா வந்துட்டேன்னு கேட்குறப்ப ஃபீஸ் கட்டல அதை அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கோவத்தோட சொல்லுவானா. சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நீ வேதத்தை படி, பைபிளை படிக்கும்போது நான் ஃபீஸ் கட்டிடலான்னு சொன்னேன், நீ ஏன் படிக்கல, அப்போனா நீ ஒரு நாள் கூட நீ பைபிளை படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்போ நான் இவ்வளோ கோவப்பட்டு சொல்றேன், ஹாஸ்டல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றேன், நீ அப்பவும் பைபிள் படின்னு சொல்றேன்னு சொல்லி அந்த பைபிளை தீக்கி அடிச்சிடுவான். அடிச்ச உடனே அந்த பைபிள் பிரிஞ்ச உடனே ஒரு பக்கத்துக்கும் ரூபாய் நோட்டுகள் இருந்தான், ஒரு பக்கத்துக்கும் பணம் கீழே அப்படியே கொட்டுதான். அப்போ அந்த தாயார் சொன்னாங்களாம், நீ மாத்திரம் இந்த பைபிளை நீ போனதுல இருந்து படிச்சிருந்தேன்னா நீ நேரம் ஃபீஸ் கட்டிருக்கலாம், நீ ஒழுங்கா அந்த ஹாஸ்டல்ல படிச்சிருக்கலாம், நீ போனதுல இருந்து ஒரு நாள் கூட நீ வேதத்தை திறந்து நீ படிக்கலன்றது இதுல தெரியுது, அப்ப நீ வேதத்தை நீ படிச்சிருந்தேன்னா கட்டாயம் நீ ஃபீஸ் கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் கூட வேதத்தை படிச்சோம்னா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் மாறும், நான் வேதத்தை படிச்சேன்னா எனக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறும், நான் வேதத்தை படிச்சேன்னா எனக்கு சமாதானம் கிடைக்கும், நான் வேதத்தை படிச்சேன்னா எனக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கும். ஆனா நாம் என்ன பண்றோம், ஐயோ எனக்கு வேலை இல்லையே, எனக்கு எல்லா கஷ்டமும் எனக்கு இருக்கு, எனக்கு மனவேதனையா இருக்கு, எனக்கு சமாதானம் இல்லை, நான் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம சொல்றோம். ஆனா ஜீவனுள்ள வார்த்தை நம்ம கையில இருக்கு, இந்த வார்த்தை நம்மளை போஷிக்கும், இந்த வார்த்தை நம்மளை நடத்தும். ஏன்னா வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தைக்கு உயிர் உள்ளது. இதை நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில என் குடும்பத்திலையும் ஒரு வேதனையோ கண்ணீர் எனக்கு இருக்குன்னா நான் வேதத்தை ஆசையா படிக்கல, வேதத்தை நான் நேசித்து வாசிக்கல, வேதத்தின் பேர நடக்கல. அப்ப வேதத்தை நாம் நேசிக்கும் போது வேதம் நம்மளை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கொண்டு போகும். அந்த சகோதரன் மாத்திரம் வேதத்தை டெய்லியும் படிச்சிருந்தான்னா அவனுக்கு டெய்லியும் பணம் கிடைச்சிருக்கும், ஃபீஸ் கட்டி அவன் நல்லா படிச்சிருக்கலாம். அவன் வேதத்தை படிக்காதனால அவன் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு என்னோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஒரு வழி எதுனா இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தை நாம் வீட்டில் வைத்துக் கொள்றோம், ஆனால் நாம் படிக்கிறது இல்லை. அப்ப இன்றைக்கு நான் படிச்சு அதன் மூலியமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.